உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் இம்மட்டுமா எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தபடி நான் உமக்கு நன்றி. ஆவியானவரே, நோவாவின் பலியை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தவர், அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவனை ஆசீர்வதித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தினால் உண்டாகிற மேன்மையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது. நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதில் ஒரு விஷயத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு 2-3 வகையான போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்தும் இன்னொரு முறை நாம் பார்க்கலாம். அந்த போராட்டங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம இருக்கோ இல்லையோ பழியை தூக்கி பிசாசு மேலே போட்டுருவோம் இல்லையா? நம்ம எது நடந்தாலும் யார் மேலே தூக்கி பழியை போட போகிறோம்? பிசாசு மேலே தான் தூக்கி போட போகிறோம். நாம் நல்ல காலையில் பொங்கல் சாப்பிட்டு தூங்கினாலும் அதுக்கு பேர் யார் தான் காரணம்? பிசாசு என்ன பண்ணுறான்? தூக்கத்தை கொடுக்குறான் அப்படின்றோம். நைட்டு நம்ம 2-3 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு காலையில் ஜபத்துக்கு எழுந்திரிக்காட்டியும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? காலையில் பிசாசு என்ன பண்ணுறான்? எழுந்திரிக்க விடாமங்கிறான் அப்படிங்கிறோம். சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கு எதையாவது நைட்டு நல்லா சாப்பிட்டு மூச்சு அடைச்சி வச்சனால பிசாசு போட்டு அமுக்குதுங்கிறோம். அதாவது நம்ம சொல்லுவேன், டெய்லி பிசாசு போய் ஆண்டவர் நம்மளை பற்றி குற்றப்படுத்துகிறானா அப்படி தான் சொல்லுது. நம்முடைய சகோதரர்களை தினம் சொல்கிறான், இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் அப்படின்ட்டு நம்மளை பற்றி ஆண்டவர்கிட்ட குற்றப்படுத்துவானா. அவன் நான் நினைக்கிறேன் ஆமாம், அப்படி பண்ணுற குற்றத்தில் ஒன்று என்னென்னா, இவனுக்கு நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே தான் சொல்ல போகிறான் போய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, அந்தகார லோகாதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது? ஆமாம். அப்போ எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தலை முதல் சர்வ ஆயுதம் வர்க்கம் அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும். எப்படி ஒரு இராணுவ வீரன் இப்போ இருக்க இராணுவ வீரர்கள் மாதிரி இல்லை, அப்போது இராணுவ வீரர்கள் தலையிலேருந்து ஹெல்மெட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, காலில் ஷூஸ் வரைக்கும் முடியும். அதை பற்றி தான் அவர் சொல்கிறார், ஆர்மர் ஆஃப் காட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அதுக்கு பின்னாடி இடத்துல சொல்கிறார் சர்வாயுத வர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வரார். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டாக இன்னொன்றும் இருக்குது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை பற்றி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கோலியாத்தை பற்றி. கோலியாத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை அவனும் தரித்திருப்பான். அவனை பற்றியும் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அவனுடைய ஹெல்மெட்டில் ஆரம்பித்து பாதரட்சி வரைக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவன் பிடிச்சிருக்கிற ஈட்டி என்ன, வெயிட்டு, அவன் போட்டிருக்கிறது என்ன, எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. இது கோலியாத் என்பது தாவீதை பற்றி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் பண்ணுகிற யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா, தாவீது ஜெயிக்கிறது முதல்ல கோலியாத்தை தான் இருக்கும். அவன் ஆரம்பிக்கிறதே கோலியாத்துக்கிட்ட தான் ஆரம்பிப்பான். முதலாவது அவன் வீழ்த்துறது அவன் தலையை தான் வெட்டி எடுப்பான். அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவதாக பிசாசை தான் தலையை நசுக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கோலியாத் என்பது அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அது நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது அதுக்கு பின்னாடி. அதாவது சில காரியங்கள்லாம் இருக்குது. எப்படி கையால் பெயர்க்கப்படாத கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கூழாங்கல் தான் வச்சுருப்பான், அதை வச்சு தான் அடிப்பான். அது இயேசு கிறிஸ்துக்கான அடையாளமாக இருக்கிறது. இப்படி கோலியாத்துக்கிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது, பிசாசுக்கிட்டையும் ஒரு காரியம் இருக்கிறது, உலகத்துக்கிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது, நம்மகிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது. நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக பல நேரத்தில் என்னால் ஏன் இதை ஃபேஸ் பண்ண முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இப்படி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு பதிலாகத்தான் வேதம் நமக்கு இதை கொடுத்து வச்சிருக்கிறது. நமக்கு 3 வகையான பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. 1 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், 2வது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், 3வது பிரபஞ்சத்தின் அதிபதியோடும் வானமண்டலத்தின் பொல்லாத 3 வகையான காரியங்கள் இருக்கிறது. இதை நம்ம பின்னாடி இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா பவுல் இதை 3த்தையும் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சுட்டு தான் அவர் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு அது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக எழுதுகிறார். பல நேரங்களில் பல விதங்களிலே நாம் இந்த போராட்டத்தை சந்திக்கிறோம். சிலர்லாம் சொல்கிறாங்க, விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல, மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் மேற்கொள்ள முடியல, அப்புறம் சில நேரங்களில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியல, அதுக்கப்புறம் தோத்த பிறகு திருப்பி அந்த உணர்வு வருது, ஐயோ நான் செஞ்சுட்டேனே, விழுந்துட்டேனே, நான் திருப்பி எழுந்திருச்சு நான் ஜெயிக்கணும் திருப்பியும் ஒரு ஆசை வருது. ஸோ இந்த
ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா? இந்த போராட்டத்தில் நாம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது ஏதோ 1-2 விஷயத்தில் முடிகிற விஷயம் இல்லை. தலை முதல் கால் வரைக்கும் ரட்சண்யம் என தலைச்சீரால் ஆரம்பிக்குது, அப்படி தானே? ஆயத்தம் என்னும் பாதரட்ச வரைக்கும் வருது, ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் அப்படி இருக்குது, ஃபுல்லாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிங்க, எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பட்டயம் இருக்கு பார்த்தீங்களா, இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பட்டயம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் வசனம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பட்டயம் என்பது ஒரு வசனம், நம்ம கையில் இருக்கிறதான இந்த வசனம் தான். பொதுவாக சபை என்பது வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது. ஒரு வசனம் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நிறைய பேர் பைபிள் வாசிக்காம ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறது என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லைட்டாக உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். உங்களுக்கு தெரியும், அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். 2வது நாள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும், கொஞ்சம் தூக்கமாக வரும், கொஞ்சம் படுக்கணும் போல தோணும், எல்லாம் இருக்கும். நான் சொல்கிறது ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது நாள் 4வது நாள் ஆக 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 நீங்கள் அதில் பழகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டிங் 20 நாள்லாம் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கேஷுவலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரீரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பழகிடும். அதே மாதிரி தான் உங்கள் ஆத்மா வசனம் இல்லாமல் வாழ பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வசனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று வந்துடும். அதே மாதிரி தான் வசனம் இல்லாவிட்டால் உங்கள் ஆத்மா வீக் ஆகும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, வீக் ஆகிட்டே போகும். ஒரு இடத்தில் உங்கள் ஆத்மா செத்து போகும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நமக்கே தெரியாது. இப்போ சாப்பிடாமல் இருந்தால் பாடி வீக் ஆகிறது தெரியும், ஆனால் வசனம் இல்லாமல் ஆத்மா வீக் ஆகிறது தெரியாது. அது நல்லா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதோட வாழ பழகிட்டவங்களுக்கு, அது கூடவே அப்படியே ஜேர்னி பண்ணுறவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக, இந்த வசனம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் வசனம் என்பது ஒரு டேஸ்ட், அது ஒரு விதமான சந்தோஷம். அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அதுவும் வசனத்துலேயும் ரெவலேஷன் ஒன்று இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, வசனத்துக்குள்ளேருந்து ஒரு வெளிப்பாடு. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை உங்கள் இருதயம் வாஞ்சிக்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு அந்த லைஃப் ஏதோ ஒரு நீங்கள் விட்டா மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று நமக்கு இல்லை, லைஃப்பில் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். அப்போது இந்த வசனமானது, இன்னொன்று சொல்கிறேன், டெய்லி வசனம் படிக்கிறதுங்கிறது பழக்கம், அது ஒரு ஹேபிட். நான் அதை குறையாக சொல்லலை, ஆனால் வசனத்தை தியானிப்பது தான் முக்கியம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? வசனத்தை படிக்கிறது நல்லது, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை விட அது ஒரு 10% தான் வச்சுக்கோங்களேன். வசனத்தை தியானிப்பது தான் ரிமைனிங் 90%. நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்குது, வசனம் படிக்கிற ஹேபிட் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா? ஆம் அப்படின்றவாங்க. என்ன வாசிங்க, என்ன கர்த்தர் அதுலேருந்து பேசினாரு, அதுக்கு பதிலே இருக்காது. அப்போ வசனத்தை தியானிக்கும் போது தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் உங்கள் ஆத்மாவுக்கு பலன். அப்போ இந்த வசனத்தில் பட்டயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டயத்தில் வசனத்தில் பல வகை இருக்குது. நம் வாழ்க்கைக்கு தேவையான பட்டயத்தை எப்பப்போ என்னென்ன பட்டயம் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வேலை செய்யும் போது பாருங்கள், நீங்கள் ஒரு கத்தி வச்சுருப்பீங்க இல்லையா? எங்கள் அம்மாலாம் 2-3 வகையான கத்தி வச்சுருப்பாங்க. அது பயங்கர. எங்கள் அம்மாலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு சீவுறதுக்குன்னு ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க. தேங்காய் பற்ற போடுறதுக்குன்னு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. அது அதை விட கொஞ்சம் என்னவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கத்திலாம் இருக்கும். அப்புறம் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தால் அதை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு கத்தி இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓடி முடிக்கிற வரைக்கும் நிறைய பட்டயங்கள் இருக்குது. அப்பப்போ அந்தந்த பட்டயத்தை எடுத்தால் தான் முடியும். நாம் ஒரே பட்டயத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் வசனம் ஒன்று தான். இப்போ இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார். அப்படி தானே இருக்குது, கிருபை பொருந்தினவராய் பேசினார். அடுத்து இன்னொரு இடத்துல இருக்குது, முகதாட்சண்யம் இல்லாதவராய் பேசினார். இங்கே எப்படி இருக்குது, கிருபையாக பேசுகிறாரு. அங்கே எப்படி பேசுகிறாரு, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. நம்ம பாஷையில் சொன்னோம்னா முகதாட்சண்யம் இல்லாமல் பேசினார். இன்னொரு இடத்துல கோபம் மூண்டவராய் பேசினார் இல்லையா? கோபம் மூண்டவராய், பெத்சாயிதாவே கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, அப்படி ஒரு இடத்துலையும் பேசுகிறாரு. ஒரு இடத்துல பேசும்போது தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், ஒரு இடத்துல பேசும்போது நான் உன் பாவம் உனக்கு
மன்னிக்கப்பட்டது, நானும் உன்னை நியாயந்திருக்கிறேன். ஒருத்தருக்கு பரிசேயருக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, விசுவாசிக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, சீஷர்களுக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. வசனம் என்பது பட்டயம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டயத்தை அவர் யூஸ் பண்ணுகிறார். ஆனால் வசனம் ஒன்று தான். யூஸ் பண்ணுற மெத்தட் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சபைக்கு பேசும்போது கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. நீ பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போது, நாங்கள் இப்போதான் சமீபத்தில் அதை படிக்கும் போது கர்த்தர் உணர்த்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி, அதாவது இப்படி தான் இயேசு இருப்பார்னு உங்களால் அங்கே கெஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுமே எக்ஸாம்பிளாக இருக்கும். தலை வெண் பஞ்சை போல் இருந்தது, கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அதே மாதிரி தான் அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னா வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு இருக்கு. பொதுவாக நீங்கள் வீட்டில் வாங்குற கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஷார்ப்பாக இருக்கும், இந்த பக்கம் தான் ஷார்ப்பாக இருக்கும், அதை வெட்டுவீங்க. நீங்கள் எந்த பக்கம் பார்த்து இளநீ வெட்டி கொடுக்குறாருல, நீங்கள் கடைக்கு போய் இளநீ குடிப்பீங்க, அந்த இளநீ கட்டி பாருங்கள், ஒரு பக்கம் தான் என்னவாக இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ஷார்ப்னஸ் இருக்காது. இருபுறம் என்னென்னா 2 பக்கம் ஷார்ப். இது இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் கத்தி சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு, எந்த பக்கம் குத்தினாலும் உள்ளே போகும், அந்த மாதிரி உள்ளது. அதான் பைபிள் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பட்டயம், இந்த வசனமானது சபைக்கு, இது முக்கியமாக ஆண்டவர் பேசுறது சபைக்கு பேசுகிற வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2 பக்கமும் வெட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கேட்குறவங்களையும் வெட்டும், பேசுகிறவங்களையும் வெட்டும். 2 புறமும் அது என்ன செய்து வெட்டக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாம் வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு சாரார், பெரும்பான்மையானவர்கள் வசனத்தை யாருக்கோ தான் படிப்பாங்க. இப்போது அது குறிப்பாக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போது சனிக்கிழமையானா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செய்தி கொடுக்கணும் தான் அவங்க மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த பட்டயம் என்ன பட்டயம்? ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பெரும்பான்மையான செய்தி அப்படி தான் வருது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் செய்தி. அப்போனா அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, இது உங்களை என்கவுண்டர் பண்ணணும், உங்களை ரீச் ஆகணும், உங்கள் கூட பேசணும், உங்ககிட்ட அது வந்து ஏதோ ஒரு காரியத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்டே இருக்கும். நீங்கள் யார்கிட்டயே போய் பேச போகிறீங்க, ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, சொல்கிற அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கா? சொல்கிற அந்த விஷயம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? அதான் கேள்வி. அட்வைஸ் பண்ணுறோம், இப்போ நான் இப்படி வச்சுக்கோங்க, அட்வைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு வசனத்துலேருந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, அந்த அட்வைஸை கேட்டு அவன் மாறணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரைட், ஃபைன். அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதான் கேள்வி. அதுதான் இப்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள செய்யுங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அந்த சுய மாற்றமே இருக்காது. ஆனால் அந்த பட்டயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா உன் சகோதரன் கண்ணுக்கு போகலாம். இது இங்கே கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு, அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள செய்ய சொல்லு, இவங்கள செய்ய சொல்லு, அவங்க மாறணும்னா கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சவுலினுடைய ஆவின்னு வச்சுக்கோங்களேன். தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதுகிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நானே அந்த மனுஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மாறிடுவான். அவன் மாறுறதுக்கான முயற்சியை செய்வார் தாவீது. ஆனால் சவுலுக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாற்றம் இருக்காது. அதுக்கு ஒரு சுயநீதி பேசிக்கிட்டு இருப்பார் உட்காந்து. ஏன் அப்படி செஞ்சேன்? அமலேக்கியர் ஆடு மாடை கொன்று போடுன்னு இருக்கு, அவ்வளோதான், கொன்று போடு. இல்லை, அந்த ஆடு மாடை வச்சுட்டேன், ஏதோ அந்த ஆடு மாடு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு, வச்சுக்கிட்டேன். இப்போ போய் சாமுவேல் கேட்குறாரு, இந்த ஆடு மாடு சத்தம் கேட்குதே, அது என்ன அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணணும்? அடுத்த வார்த்தை, இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆண்டவருக்கு யூஸ் ஆகும்னு வச்சோம், அப்படியாவது சொல்லியிருக்கணும். உம்முடைய ஜனங்கள் வைத்தார்கள், ஜனங்க மேலே பழி தூக்கி போட்டான்.
இது எங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆதாம் கிட்ட பார்ப்பீங்க, ஏன்டா பழம் சாப்பிட்ட, நீர் கொடுத்த ஸ்திரியானவள். அந்த அம்மா கிட்ட, நீ அம்மா சாப்பிட்ட, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு அவங்ககிட்ட வரவே வராது. அந்த அந்த பட்டயம் இவங்க பக்கம் வெட்டவே வெட்டாது. அவங்கள உட்காந்து அவங்களுடைய காரியங்களை சொல்லவே மாட்டாங்க. இது குடும்பங்களில் ரொம்ப அதிகம். இது சபைகளில் கூட கொஞ்சம் கம்மி. ஏன்னா சபையில் சொல்லும் போது கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேசுகிற ஆள் அந்த வசனம் வெட்டும். அதுக்கப்புறமா ஆண்டவர் உணர்த்துவார். நல்ல ஆவியில் நிறைஞ்சு பேசுகிற மனுஷனாக இருந்தால் பேசும்போதே ஆவியானவர் சொல்வார், இந்த வசனம் உனக்கு பொருந்துதா, இதை நீ செய்கிறியா, இதை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவார். இது ஊழியக்காரனுக்கு சபையில் பேசும்போது பரவாயில்ல. ஆனால் வீடுகளில் பாருங்கள், பெரும்பாலும் ஆவிக்குரிய குடும்பங்களில் இந்த சுயநீதி அதிகபட்சமாக இருக்கும். உங்களுடையது என்ன? நீங்கள் என்ன, உங்கள் பக்கம் அந்த பட்டயம் வெட்டுதா, உங்கள் பக்கம் உங்களை சுத்திகரிக்குதா, உங்கள் பக்கம் அது உங்களை க்ளீன் பண்ணுதா? அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். எந்த ஒரு விஷயத்தையும் முதலாவதாக நீங்கள் யாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சைடு அது ஓகேவா, உங்கள் சைடு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இல்லைன்னா அந்த பட்டயம் வெட்டுறதுல எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. யாரும் அதை உங்ககிட்ட பெருசாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் அதை இன்னொருத்தரை செய்ய சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, நீயே செய்யலை அப்புறம் என்ன சொல்கிற அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று கொஸ்டின் மார்க் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அது என்ன இருக்காது, அதுக்கு எடுபடாது. அந்த இடத்துல அது ரிசல்ட் கொடுக்காது. பல நேரத்தில் நம்ம இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு பையனை டிவி பார்க்காதேன்னா எப்படி கேட்பான்? நீங்கள் உடனே என்ன சொல்வீங்க? எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு படி, டிவி எல்லாம் பார்க்காத. அவன் அடுத்த கேள்வி கேட்பான், நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தானே பார்க்குறேன், நான் ஒரு அரை மணி நேரம் தானே பார்க்குறேன், நான் தப்பு அப்படின்னு கேட்பான். இப்போ நீங்கள் பார்க்காம இருந்துட்டு பார்த்தா அவன்கிட்ட சொன்ன நியாயம். நான் எதாவது சொல்கிறேன், உங்களால் எதை செய்ய முடியுதோ அதை பிரசங்கம் பண்ணுங்க, அதை அட்வைஸ் பண்ணுங்க. செய்ய முடியாத விஷயத்த கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. சரி பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். உங்களால் செய்ய முடியுதா தைரியமாக சொல்லுங்க, அதுதான் சாட்சி, அவ்வளோதான். இந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இப்போ நம்மளை வெட்டுறதே கிடையாது. நம்மளை அது ஒன்றுமே செய்யறதில்ல. அது நம்மளை என்ன செய்யணுமா, வெட்டி நம்மளை கர்த்தருக்குள்ள அது என்ன பண்ணணுமா, மாற்றணும், பரிசுத்தமாக மாற்றணும், சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த ஒரு வசனம் எபிரேயர் 4:12 மட்டும் வச்சு எப்படி வசனம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டிசைன் பண்ணுதுன்னு நீங்கள் அழகாக தியானிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நீங்கள் போய் வீட்டில் கூட தியானிச்சு பாருங்கள். 3-4 விஷயங்கள் அது முக்கியமாக பேசும். முதல்ல என்ன பண்ணுதான், ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்தான், கணுக்களையும் பிரிக்குதான். எப்படி பிரிக்குது? ஆத்மாவை எதிலிருந்து பிரிக்குது? சும்மா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன், வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். ஆத்மாவை எதிலிருந்து பிரிக்குது? வசனம் சொல்லுது, என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணோட ஒட்டி இருக்கிற ஆத்மாவை, மண்ணுனா மாம்சம், ஆண்டவர் மண்ணில் தான் மனுஷன் செஞ்சு மாம்சமாக்கினார். இந்த மாம்சத்தோட என் ஆத்மா என்ன செய்யுது, ஒட்டி கொண்டிருக்கிறது, உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்னை பிரிக்கணும்னா எது தேவை தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் உலகத்தை பிரிக்க முடியும். அதுதான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும், மாம்சத்தை விட்டு பிரிக்கும். ஏங்க, வசனத்துக்கும் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு சொல்கிறேன். பல நேரங்களில் உங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு விடை எங்கே இருக்குன்னா வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அதை சும்மா உங்கள் மைண்டில் தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். நீங்கள் சில சிந்தனைகள், சில போராட்டங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைப்பீங்கள்ல, இதுலேருந்து நான் வெளியே வர முடியல அப்படின்றவீங்கள, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறக்கணும் நினைப்பீங்க. நீங்கள் ஜெபம் கூட எப்படி பண்ணுவீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த சிந்தனை என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே இது என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே அது போகட்டும்னா போகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொன்று கொண்டு வரணும். உள்ள ஒரு ஆல்டர்னேட்டாக இன்னொன்று கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அதுக்கு அந்த ஆல்டர்னேட் எதுனா வசனம். அதுதான் மாற்று. அதுக்கு மாற்று வேற ஒன்றுமே கிடையாது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்,
இந்த சிந்தனை போகணுன்ட்டு புக்கு படிப்போம், இல்லைன்னா டிவி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா யார் கூட பேசிக்கிட்டு இருப்போம். இது எதுவுமே என்ன செய்யாது, ஆல்டர்னேட்டாக இருக்காது. இது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக மாறிடும். நீங்கள் பிரச்சனையோடு அங்கே போய் உட்காந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசினா உங்களை விட பெரிய பிரச்சனை அங்கே உட்காந்துருக்கும். நீங்கள் போகும்போது அரை டிப்ரெஷனில் போயிருப்பீங்க, அங்கேருந்து வரும்போது ஃபுல் டிப்ரெஷனில் வெளியே வருவீங்க. நம்மளே பிரச்சனை அங்கே போனால் அது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது, இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி மாற்றி எல்லாத்தையும் மாற்றிடும். அப்போ வசனம் தான் அதுக்கு ஆல்டர்னேட் யாருமே இல்லை. சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ மாறிட்டான், ஏஐ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் உட்காந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட. அது டிப்ரெஷனுடைய உச்சம். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும், ஆற்றி தேற்றும். அது பிரிக்கும், உங்கள் ஆத்துமாவை துக்கத்தை விட்டு பிரிக்கும். அடுத்து உங்கள் ஆவியை அது என்ன செய்தான், பிரிக்குது. ஆவி பிரிந்தா என்ன தெரியுமா, பூமியை விட்டே வசனம் எங்கே கொண்டு போகும் தெரியுமா, ஆவி கர்த்தருடைய தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அது அங்கே போயிடும். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும். வேறு எதுவும் கூட்டு போகாது. அந்த உங்கள் ஆவியை பூமியை விட்டு அழகாக வேறு பிரிச்சிடும். நீங்கள் எப்படி இந்த பூமிக்குள்ளேருந்து விடுபட போகிறோன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. இவர் சொல்லுவார் அழகா, பவுல் சொல்லுவார் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், என் ஆத்மா, அதாவது மொத்தமாக சொல்லுவார் அவர், என் சிருஷ்டிப்பு எனக்குள்ளிருந்து போராடுகிறது. எனக்குள்ளிருந்து ஒரு பாவ பிரமாணம் என்ன செய்து போராடுகிறது. ஏகமாக எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்தா, தவிக்கிறதா. என்ன அது கூட அர்த்தம், அவர் என்ன எழுதுறாருன்னா, என் மாம்சத்துக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆவியில் எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, ஆவியில் எனக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும், எல்லாம் இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், எல்லாம் இருக்கு. ஆனால் அது எதுக்குள்ள இருக்கு தெரியுமா, என்னை செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள உட்காந்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள இருக்கு. அங்கே உட்காந்துக்கிட்டு என்னை விடுதலையா அது செயல்படவே விட மாட்டேங்குது. அது ஒரு போராட்டம். ஒரு நாள் வருங்கிறார், ஒரு நாள் வரும், எல்லா சிருஷ்டிகளும் விடுதலையாக்குமா, எல்லாம் விடுதலையாகி விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்குமா, பரலோகத்துக்கு போகுமா. அதை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வேறு பிரித்து கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் ஆராதிக்க வைக்க போகிறது எதுன்னு கேட்டால், பூமியை விட்டு பிரிக்க போகிறது எதுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும். அதை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அது இந்த பூமியை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரத்தில் இந்த மாம்சத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கெலாம் வருவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். பயங்கரமாக அவங்களுக்குள்ள வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், இன்னும் சொல்ல போனால் தாளந்து இருக்கும், வரம் இருக்கும். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா, இதை எதையுமே செய்ய முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே உட்காந்துருப்பாங்க. கர்த்தருக்காக எதையாவது வைராகியமாக செய்யணும்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது அவங்களால. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எதாவது செய்யணும் பிரதர், ஆண்டவர் செய்யணும். சரி செய்யுங்களேன், ஒன்றுமே முடியாது என்னால். மாம்சத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்லிடுவார், ஃபுல் டைமுக்கு நீ வா அப்படிம்பாரு. இவங்களும் கமிட் பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் வேலை செய்கிற கம்பெனியில் போய் எழுதி கொடுத்தோம்னா அவன் 3 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு போகும்பான். பார்த்துருக்கீங்களா? உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் போங்க 3 months அந்த ரிலீவிங் பீரியட் அப்படிம்பாங்க. அந்த 3 மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்களால அங்கே ஒர்க் பண்ணவும் முடியாது, ஆனால் வேறு வழி இல்லை, ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிற வெறி இருக்கும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் பைபிள் சொல்லுது, ஆவி உலகத்துக்குள்ளேருந்து என்ன செய்யுது, போராடுதாமா. இதை விட்டு விடுபட்டு போய் ஃப்ரீயாக இரவும் பகலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாகவும் ஆராதிக்கணும்னு இருக்கே, போக முடியல. ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வச்சிருக்கு. இதிலிருந்து உங்களை விடுதலையாக்குறது என்ன தெரியுமா, கர்த்தருடைய வசனம் விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்து ஒன்று என்ன சொல்லுது, கணுக்களையும் அப்படின்னா என்ன தெரியுமா, ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயிண்ட், ஏதோ ஒன்னோடு கூட ஜாயிண்ட் ஆகிட்டோமா நம்ம. இந்த ஜாயிண்ட்டிலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியாது, வேறு வழியே இல்லை, இந்த ஜாயிண்ட்டில் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, வசனம் தான் அதை என்ன செய்யுமா, பிரிக்கத்தக்கதாக. சில பிணைப்பு ஏற்பட்டிருக்கும், சில விட முடியாத பிணைப்பு இருக்கும். இது உங்களால் என்ன செய்யவே முடியாது, இந்த ஜாயிண்ட்லேருந்து என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது.
அப்படி வர வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான் வர வைக்குமா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜாயிண்ட்லேருந்து பிரிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை அப்படி ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்னு அர்த்தம். விடுதலையாய் நீ செயல்படுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார்னு அர்த்தம். உன்னை விடுதலையாக செயல்பட முடியாமல் சில ஜாயிண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்குல்ல, இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுல்ல. அப்படி போக வைப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுப்பார், உங்களை அந்த விடுதலையை கொடுப்பார்னு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், கதவை திறந்து கொடுப்பார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஆத்துமாவை இந்த பாவத்தை விட்டு, மண்ணை விட்டு, உங்கள் ஆவியை இந்த பூமியை விட்டு, உங்களுடையதான ஊனையும் அணுக்களையும் என்ன செய்தான், பிரிக்கத்தக்கதாக, அந்த ஜாயின்ட்ஸ் அதிலிருந்து பிரிக்கத்தக்கதாக வசனம் உதவும். எப்பேற்பட்ட கட்டு, எப்பேற்பட்ட பிடிப்பு, எப்பேற்பட்ட பிணைப்பு, நீங்கள் விரும்பாதது, அதாவது பாவம் சொல்கிறேன், விரும்பாத பாவம். ஒரு இடத்துல அவர் சொல்வார், நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படிம்பார். நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் எங்கே இருக்கக்கூடாது நினைக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன். நான் எந்த யாரை பார்க்கக்கூடாது நினைக்கிறேனோ அவங்களே பார்க்குறேன். ஏன்னா வழி இல்லை, அதான் சிச்சுவேஷன். அப்படி தான் நான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் என்னால் முடியல, நான் அங்கே தான் இருக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இதிலிருந்து விடுதலையாக்குறது ஒன்று இருக்குன்னா, கர்த்தருடைய வசனம் உன்னை விடுதலையாக்கி அந்த இடத்திலிருந்து நீ விரும்புகிறபடி, ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி விரும்புகிறதை கர்த்தருடைய வசனம் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ இருபுறம் கருக்குள்ளதுன்னா என்னென்னா, முதலாவதாக நம்மை அது சரிப்படுத்துகிறது, நம்ம சைட், நாம் அதை மாறுவதற்கு. இதே நேரத்தில் இப்போ நீங்கள் வாசிச்சிங்களா ஃபஸ்ட்டு வசனம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 வாசிங்க. நீ பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ இந்த வசனத்தை வாசிங்களேன், 149வது சங்கீதம் 8வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இப்போ இது தேவன் கையில் இல்லை, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது யார் கையில் இல்லை, தேவன் கையில் இல்லை. இது யார் கையில் இருக்குதுன்னா, பரிசுத்தவான்கள் கையில் இருக்குது, விசுவாசி கையில் இருக்கு. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இப்போ கர்த்தர் அவர் வச்சிருந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். முதலாவது கர்த்தர் எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாரு, நம்மை சரி பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறாரு, நம்மை சரி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது கர்த்தர் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாரு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டதுன்னா கத்தி வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. இவர் வாயிலிருந்து என்ன வருது, நியாய தீர்ப்பின் வசனம் வருது. ஆவியானவர்கிட்ட 3 காரியம் இருக்கு. ஒன்று பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆவியானவர்கிட்ட நியாய தீர்ப்பின் வசனமும் இருக்கு. இப்போ கர்த்தரிடத்துல சுத்திகரிக்கிற வசனம் இருக்கு, நம்மளை உருவாக்குற வசனம் இருக்கு. கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை வச்சு அதை சரி பண்றாரு, பர்ஃபெக்ட் ஆக்குறாரு. அந்த வசனமும் இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இப்போ கர்த்தர் என்ன பண்றாரா, இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அந்த பட்டயத்துக்கு, இந்த வசனத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, 2 சைடு ஷார்ப்னஸ் இல்லை, ஒன்று நம்மளை சரி பண்ணுது, இன்னொன்று இருக்குல்ல, அது எதுக்கு தெரியுமா, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு. அவருடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம், அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது. அதனாலே குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சுச்சா, அது வெட்டி போட்டுச்சு. அப்போனா உங்கள் வாயிலிருந்து இன்னொரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், அத்தாரிட்டி. ஒன்று உங்களை சரி பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொன்று நீங்கள் ஜெயிக்கிறது, பரிசுத்தவான்களுக்கான கணம். உங்ககிட்ட கர்த்தர் உங்கள் வாயில் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தார்னு இருக்குல்ல, ராஜாக்களுடையதான காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, தலையில் ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க, ஜெயிப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட கையில் பட்டயம் இல்லை, நம்மக்கிட்ட என்ன எதில் இருக்குது, வாயில் பட்டயம் இருக்குது. உங்கள் வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கணம் உண்டு. வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கணம் உண்டு. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு 2 இன்சிடென்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, நல்லா கவனிங்க, என்ன எது
என் வாக்கின்படி அன்றி. இது கர்த்தர் சொல்லல, இந்த வார்த்தை யார் சொல்லல? ஆண்டவரே சொல்லல. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. இதுதான் உங்க வாயில் உள்ளதான வாக்கின் வல்லமை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தப்பு பண்றாங்க. அவங்க பண்றதை எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். மனசுல பயங்கரமான வாதம் அவனுக்கு. என்னடா அவனுங்க இவ்வளவு மோசமா பண்றீங்களாடான்னு சொல்லும் பொழுது அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை என்ன செய்தான்? அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடக்குதான். அங்க அவன் சொல்றது அது எதனால நடக்குதுன்னா, நான் சொன்னேன் கர்த்தர் செய்வார். பொதுவா கர்த்தர் சொன்னாருன்னு தானே தீர்க்கதரிசி சொல்லணும், அதான ப்ரொசீஜர். கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லணும்ல. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, நான் சொன்னேன் கர்த்தர் செய்யறாருங்கிறான். அப்படின்னா அவன் வாக்குக்குடைய பவர் பாருங்க, அவனுடைய அவன் சொல்றதுக்குடையதான அத்தாரிட்டி எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் சாதாரணமான விஷயம்லாம் இல்லை. 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது, 3 வருஷம் பெய்யாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் மேட்டர்லாம் கிடையாது. நான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த நாட்டில் 3 வருஷத்துக்கு சீதோஷ நிலை மாறுது, கிளைமேட் மாறுது, தண்ணி கிடையாது, எல்லாம் எப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர்? நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி யோசுவா கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வார் பாருங்களேன். யோசுவா கிட்ட சொல்லும்பொழுது, கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இப்படி என்ன செய்யலையாமா? செய்ததில்லைன்னு இருக்கு. வாசிங்க. கர்த்தர் இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவன் சொன்னா பரலோகம் கேட்குது. நான் சொன்னா சூரியன் நிக்கும்னா நிக்கும், சந்திரன் நிக்கும்னா நிக்கும். என்ன அத்தாரிட்டி பாருங்க. இந்த அத்தாரிட்டியை நீங்க வாங்கணும் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் உங்க வாயில் உள்ள பட்டயம். அதான் வேர்ட், அந்த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க, ஏதாவது நடக்குதா? அதை விட கொடுமை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வார்த்தையை பரலோகம் மதிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? உங்க வார்த்தையை பரலோகம் என்ன செய்யல? கொஞ்சம் கூட துச்சமா கூட மதிக்கல. உடனே சொல்லுவாங்க, இன்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். எப்போ நடக்கும்? நடக்கும். இப்படி உட்காந்து பார்த்துனே இருக்க வேண்டியதான், நடக்குமான்னு. அவன் சொல்றான் பாருங்க, இப்போ இங்க நில்லு, சூரியன் நிக்கணும்னா நிக்கணும், சந்திரன் நிக்கணும்னா நிக்கணும். அதான், அவ்வளோதான். இது புதிய ஏற்பாட்டில் நடக்குமா? உடனே சொல்லுவாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நடக்குமா? புதிய ஏற்பாட்டிலையும் நடக்கும். அனனியா சாப்பீராளுக்கு நடக்கும். அவன் சொல்லுவான், இவ்வளவுதான் வித்தீங்களா விலைக்கிரயத்தை? பரிசுத்தாவிக்கு முன்பாக பொய் சொல்ல நிரப்பினது என்ன? ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க. இப்போ சொல்றேன், இவன் அப்படி சாகிறது தேவ சித்தமான்ற இடத்துக்கு வரக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பரிசுத்தாவி இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை எந்த இடத்துலையும். ஸ்டார்டிங்கில் ஏன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் நீங்கள் வசனத்தை டீப்பாக புரியணும். ஆவியானுடைய வார்த்தைக்கு நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு, நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு. ஆனால் அந்த நியாயம் தீர்க்கிற ஆவி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ இயேசுக்கிட்ட அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க, இந்த ஜனங்களை பட்சித்து போடுங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன? நீ என்ன ஆவி உடையவன்? எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் சொன்ன அக்கினி என்ன செய்யும்? இறங்கும். நான் சொல்லிட்டு அது நடந்துடும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பேதுரு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்யலை? ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அவர் தான் செத்தாரே ஒழிய அவர் யாரையும் என்ன செய்யலை? சாகடிக்கலை. நம்ம வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அப்போ அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அதை எதுக்கு என்ன செய்யணும்? நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த நியாய தீர்ப்பு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தையை, நியாய தீர்ப்பின் வார்த்தையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? பிசாசை விரட்டுறதுக்கு, சில நேரத்தில் திருத்தறதுக்கு, மனுஷனை திருத்தறதுக்கு. பவுல் சொல்றாரு, அவனை நரகத்திற்கு தப்பும்படி சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ அவர் சொல்றாரு, இவனை சாத்தா வந்து பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன? சாத்தா வந்து பிடிச்சி வாதிப்பான். இப்போ பவுல் சாத்தா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அவருடைய மோட்டிவ் நல்ல மோட்டிவ். இவன் இப்படியே இருந்தால் அவன் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். அவனை திருத்தறதுக்கு என்ன பண்ணுறாரு? எவனையாவது ஒரு கடுமையான டீச்சர்கிட்ட பிடிச்சி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? அவனை திருத்த முடியும். நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல, டீச்சர்கிட்ட அந்த காலத்தில் ஸ்கூலில் விட்டு சொல்லுவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க?
தோலை உரிங்க அப்படிம்பாங்க. அந்த காலத்துல நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது அந்த மாதிரி பவுல் சொல்றாரு, இவனை சாத்தான்கிட்ட ஒப்படைக்கிற நியாய தீர்ப்பு, அவனை திருத்தறதுக்காக. நம்ம எதுக்கு அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்கிறோன்றதா ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நீங்கள் சொல்லாத ஆகும். கர்த்தர் உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு, ஏன் யூஸ் பண்றீங்க? அடுத்தவருடைய வெல்ஃபேருக்கு, அவங்களுடைய நன்மைக்கு எனக்கு யூஸ் பண்ணும்போது கர்த்தர் அந்த அத்தாரிட்டி என்ன செய்யறாரு? உங்க மூலமாக சரி பண்றாரு. நீங்க எதுக்கு சொல்லுவீங்க? எப்பவுமே பெரும்பாலும் நம்மளுடைய அத்தாரிட்டி ஏன்னா வேதம் சொல்லுது, நீ சபிக்கிறவர்களை நான், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம வாயில என்னைக்காவது எவனையும் ஆசீர்வாதம் வருதா? நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம், நம்ம அக்கா தம்பிகளை ஆசீர்வதிப்போம். உங்க வாயில மற்றவங்களை என்னைக்காவது ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டி எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா? எப்பொழுதுமே அடுத்தருடைய வெல்ஃபேருக்கு, அடுத்தருடைய நன்மைக்கு. அதே நேரத்தில் அதை சாத்தானுக்கு அகைன்ஸ்டா. அது மேலே என்ன இருக்குது? நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா? சாத்தானுங்கிட்ட யூஸ் பண்ண வேண்டியதை மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படியே யூஸ் பண்ணி மனுஷனை சபிச்சு, நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமாக போயிடுவேன், அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படி ஆயிடுவான். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யார் யாரெல்லாம் எவன் நாசமாக போகிறான்னு சொல்கிறாங்களோ அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான். காரணம், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஆவி உடையவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். உங்களால் ஆசீர்வதிக்க முடியலையா? சபிக்காமையாவது இருங்க, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணி உங்கள் இருதயம் அது பாதிக்கப்பட்டா அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக. அதை ஆண்டவர் பார்த்துட்டு போறாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் கணக்கு கரெக்டாக வச்சிருக்காரு. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ஆண்டவர் யானை மாதிரியாம்மா வச்சு செய்வாராம். கரெக்டாக என்ன செய்வாராம்? 30 வயசில் செய்கிறத 60 வயசில் ரிப்பீட் அடிப்பாராம். அங்கே வச்சு ஆண்டவர் செய்வாராம். அதனால் நீங்கள் நியாயம் தீர்க்கிறத அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க. எப்பவுமே கூடுமான வரைக்கும் யாராக இருந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்கிறவர். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதான் அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவனா இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருமா? திருப்பி நம்மகிட்ட வந்துடும், டபுள் ஃபோல்டு பிளெஸிங் ஆகிடும். நீங்கள் அவனை ஆசீர்வதிப்பீங்க, அவன் கேட்க அதுக்கு பாத்திரம் இல்லை, திருப்பி உங்கள்கிட்ட வந்தோன்னா அது இன்னும் மடங்கு ஆசீர்வாதம் ஆகிட போகுது. அதனால் கூடுமான வரைக்கும் 99%, ஏன்னா பவுலே அப்படி தான் சொல்கிறார், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். கூடுமானால் 99% யாரையுமே சபிக்காதீங்க, யாருமே சாமான வார்த்தை வர வேண்டாம், விட்டுருங்க. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நாம் ஆசீர்வதிப்போம் எல்லாரையுமே. நம்மகிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை பிசாசுக்கு நேராக யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நேரம் தான் யூஸ் பண்ணதுக்கு கர்த்தர் அதை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய கனம். உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. எதுக்கு தெரியுமா? ஒன்று நம்மை சரி பண்ணி கொள்வதற்கு, இன்னொன்று எதிரியை ஜெயிப்பதற்கு. யூ ஹேவ் அன் அத்தாரிட்டி. தைரியமாக இறங்கி, நிறைய பேருக்கு பாருங்களேன் அந்த வேர்டோடைய அத்தாரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி தெரில. இப்போ இவன் சொன்னா பாருங்க, பனியும் மழையும் பெய்யாது, அவ்வளோதான். பெய்யாதுன்னா பெய்யாது, முடிஞ்சிருச்சு. அவன் சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் நிற்கும். இந்த அத்தாரிட்டி வரணும் உங்கள் வாயின் வார்த்தையில். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும். சபிக்கிறது நம்ம வேலை இல்லை, ஆனால் தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டி. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பவரை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் யாருக்கு தெரியுமா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் இல்லை. அதை தான் சொன்னதெல்லாம் படுக்குதா? நீங்கள் சொன்னது எதையாவது நடக்குதா? ஒன்றுமே நடக்காது. நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கூட நடக்குதில்ல. காரணம் என்னென்னா, உங்கள் வாயின் வார்த்தைக்கு என்ன இல்லை? உங்கள் வாயிலிருந்து அது வரும்போது அது அத்தாரிட்டியாக இல்லை. அது யாருக்கு? திருப்பி வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடையதான ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, நான் நிற்கிற இடம் இருக்குல்ல, அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். யாருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனுடைய வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. நான் சொல்றது புரியுதா? எப்போ பார்த்தாலும் யாரையாவது புறங்குசனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. வீண் கதை அடிக்கிறனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. அடுத்தவன் வீட்டு கதையை பற்றி பேசுகிறவனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. உட்காந்து சினிமா கதை, அரசியல் கதை, கிரிக்கெட் கதை பேசுகிறானே, அவன் வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது ரேராக தான் வெளியே வரணும். அது எவ்வளோ நீ சேமித்து வைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறும். நீங்கள் சொல்கிறது புரியுதா? நீ எவ்வளவு கர்த்தருக்கோடு இருந்து அந்த வார்த்தையை பவர்ஃபுல்லாக மாற்றுறியோ அப்போ தான் அதுக்கு என்ன அர்த்தம்? பவர்ஃபுல். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? செங்கல் நிறைய கிடக்கும் ரோட்டில், அது யூஸ்ஃபுல் தான், ஆனால் வேல்யூ கிடையாது கம்பேரிங் டு டைமண்ட். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அதை வச்சாலே அதை சுற்றி ஜனங்களை என்ன செய்வாங்க? திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு லோடு செங்கல் இறக்கினாலும் அந்த வழியாக போகிறவங்கலாம் நின்று பார்க்க போகிறதே இல்லை, அவன் போயிட்டே இருப்பான், அதை இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. 2000 கல் இறக்கினாலும் எவனும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு டைமண்டை வச்சு பாருங்கள், அத்தனை பேர் நின்று என்ன செய்வாங்க? நின்று பார்ப்பாங்க. அப்படித்தான் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது முத்தா இருக்கணும். தேவையான வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வரணும். அந்த வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? நீ கர்த்தரு கூட இருந்து வரணும். அப்போதான் உன் கூட நின்று அந்த வார்த்தையை ஜனம் கேட்பாங்க, உடைய வார்த்தையை கேட்கும்படி வந்தோம். ஏன் இயேசு பேசுனது எல்லாம் வேதமாச்சு? இயேசு பேசுனது எல்லாமே பைபிள் ஆயிடுச்சு இல்லை? ஏன் தெரியுமா? காரணம், அவர் அளந்து தான் பேசுவார். பிதா சொல்கிறத மட்டும் தான் பேசுவார். அவர் என்ன பிதா சொல்கிறார் அது மட்டும் தான். அன்வான்டா வாயை திறக்கவே மாட்டார். ஆகாத சம்பாஷணை, அதை விட இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பைபிள் என்ன சொல்லுது? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டது பேச மாட்டாங்க, அலம்பிக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து. அவங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாது. சில ஆட்களெல்லாம் அமைதியாக இருக்கவே முடியாது. பாருங்க, என்னெல்லாம் ஒரே ரூம்குள்ளே 3 நாள் மீட்டிங் போவோம், நான் இவங்களெல்லாம் போவோம். அவங்க ரூமில் இருப்பாங்க, நாங்கள் ஒரு ரூமில் இருப்போம். அந்த ஒரே ரூம்குள்ளே 3 நாள் இருப்போம், வெளியே கூட போக மாட்டோம். மீட்டிங் போவோம், வருவோம், ரூம்குள்ளே உட்காந்துருப்போம், அவ்வளோதான். ஏதோ ஃபோன் வரும், பார்ப்போம், பேசுவோம், அத்தோட ரூமை விட்டே வெளியே போக மாட்டோம். ஆளே இருக்காது கூட. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் அதிகமாக நீ என் முன்னாடி நில்லு. அப்போ தான் உன் வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அலம்பி கொண்டிருக்கிறவன் வார்த்தைக்கு பவர் இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையானதை மட்டும் பேசுகிறீங்களோ, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுகிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் சொல்கிறத மட்டும் பேசுகிறீங்களோ, அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அந்த இடத்துல. அதுக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது ப்ரீஷியஸாக மாறும். உங்ககிட்ட இருந்து வெளிப்பாடுகள் வரும். உங்களை அதை கேட்க ஜனங்கள் வருவார்கள். அது எப்போ தெரியுமா? நீ கர்த்தரோட இருந்து தேவையானதை மட்டும் பேசும்போது. அன்வான்டான விஷயங்கள் எத்தையும் பேசாமல். அன்வான்டாக நான் சொல்கிறது கெட்ட வார்த்தைகள்லாம் இல்லை. நீங்கள் உட்காந்து சும்மாவே பேசுவீங்க தெரியுமா? ஏதோ ஒன்று நம்ம அங்கே இருக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு, அதுவே தேவையில்லை. ஒரு சிலரோடலாம் நான் 3.5 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பிரிச்சுவலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெறும் வசனத்தை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. வெறும் வசனத்தை பற்றியுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடியும், வெறும் கான்வர்சேஷனில். அதை தவிர வேறு எதுவுமே வெளியே போகாது. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நான் அவர் கூட உட்காந்தேன்னா யாரை பற்றி மட்டுமே பேச மாட்டார், ஒருத்தரை பற்றியும் எந்த கதையும் பேச மாட்டார். லேண்டு கதை, வீட்டு கதை, இல்லை சர்ச்சு பில்டிங்கு, எதுவுமே. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடில் வேறு எதுவும் பேச மாட்டார். ஒன்லி வசனம் பேசுவார், ஒன்லி பைபிளை பற்றி பேசுவார். அவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெவலேஷன் நம்மகிட்டேருந்து வரும், அவ்வளோ ரெவலேஷன் அவங்ககிட்டேருந்து வரும். அந்த வார்த்தை அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து அந்த வார்த்தையை பேசும்போது பரலோகம் உற்று கவனிக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கவனிக்கும். நீங்கள் சொல்கிறதை பரலோகம் கனப்படுத்தும். உங்களை யாராவது ஒன்று செய்கிறானா, அப்படியே இருக்கீங்களா, கொஞ்சம் நொந்து போய் ஒரு வார்த்தை, கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை, என்ன ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்த செகண்ட் பரலோகம் உங்களுக்கு இறங்கி உதவி செய்யும். பல நேரங்களில் பரலோகம் உங்களோடு கூட அப்படியே ட்ராவல் பண்ணும். பரலோகம் உங்கள் வாயின் வார்த்தைக்கு காத்திருக்கும். நீங்கள் சொல்கிறதை பரலோகம் கனப்படுத்தும், விரும்பும். அது எப்போ தெரியுமா? while you walk with the God, you want to be stand in front of the God. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கர்த்தரோட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும்போது, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃபோனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு, இப்படி இருக்கிற உங்கள் வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்காது? என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், எப்போது ஒரு நாள் நடக்கும். அது உங்களுக்குரியதை பரலோகம் வச்சுருக்கோம், அது நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதை பரலோகம் மனுஷன் சொல் கேட்டு அதுக்கு முன்பாகவும்
அதற்கு பின்பாகவும் அப்படி ஒரு காரியம் நடக்கவில்லை. அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல 3 வகையான பட்டயம் இருக்கிறது. ஒன்று நம்மை சரி பண்ணுகிறது, இன்னொன்று நியாய தீர்ப்பு கொடுக்கிறது, இன்னொன்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இன்னும் ஒரு காரியம் இருக்காது, நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் போய் தியானிச்சு கொள்ளுங்க. நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம் 3 கடைசி வசனம். ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது இன்னொரு வகையான பட்டயம், அதாவது எல்லா பக்கமும் சுழண்டுகிற கத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பக்கம் வெட்டுறதை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? 2 பக்கமும் வெட்டுறதை பார்த்தோம். இது என்ன செய்து? எல்லா பக்கமும் வெட்டுகிறதான ஒரு கத்தி. இது என்ன வார்த்தை? இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? முதல் வார்த்தை என்னை உருவாக்குகிறது, 2வது வார்த்தை நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறது, 3வது வார்த்தை இது எதை குறிக்கிறது? இப்போ இந்த ஃப்ளேமிங் ஸ்வாட், வீசுகிற சுடரொளி பட்டயம், எல்லா பக்கம் இருக்கிற பட்டயத்தை தாண்டி அந்த பக்கம் போனாதான் ஜீவ விருட்சத்துக்கு காவல் செய்யும் வழி. அந்த பக்கம் தான் என்ன இருக்குது? ஜீவ விருட்சம், நித்திய ஜீவன் இருக்கிறது. ஜீவ விருட்சம்னா நித்திய ஜீவன் அர்த்தம். எப்படி சொல்றீங்கன்னா 3:22 வாசிங்க பார்ப்போம். 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்குச் செய்ய வேண்டும் என்று. என்றைக்கும் உயிரோடுகிறாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கனி, ஜீவ விருட்சம்னா ஜீவ மரம், அந்த மரத்தோடைய பழத்தை சாப்பிட்டுட்டா அவன் என்னைக்கும் உயிரோடு இருப்பான். அப்படின்னா அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அர்த்தம். ஆனால் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடணும், நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு கத்தியை தாண்ட வேண்டியிருக்கிறது. இன்னொரு பட்டயத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? தாண்ட வேண்டியிருக்கு. அது என்ன பட்டயம்? அதுதான் உங்களை முழுவதுமாக சாகடிக்கிற பட்டயம். அந்த பட்டயம் என்ன செய்யுது? பட்டயம் என்ன செய்யுது? 4 பக்கமும் சுத்துது. ஃப்ளேமிங் ஸ்வாட், டர்னிங் எவ்ரிவேர், எல்லா பக்கமும் சுத்துது, அத்தனை பக்கமும் சுத்துது. ஆனால் இப்போ நான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், நித்திய ஜீவனை, இதான் கடைசி கத்தி, இதான் கடைசி பட்டயம். நான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், அந்த பக்கம் போகணும், அதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. அந்த பக்கத்துக்கு நான் போகிறதுக்கு, இந்த பக்கத்துக்கும் நான் அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா? அது நான் போனால் வெட்டும். எதை வெட்டும்? என் மாம்சத்தை வெட்டும். நான் மாம்சம் இல்லாதவனாய், பரிசுத்த ஆவியிலே சுத்திகரிக்கப்பட்டவனாய், மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவனாய் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற நிலைக்கு வரும்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் அந்த பக்கம் போகிறதுக்கு என்னை எது சுத்திகரிக்குது? பரிசுத்த ஆவியினால் உண்டான வசனம் என்னை சுத்திகரிக்குது. அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119:9 வாசிக்க பார்ப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவர் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. அந்த வசனம் உன்னை என்ன செய்து? சுத்திகரித்து காத்துக்கிறது. 2 வசனங்கள் மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:5 வாசிங்க பார்ப்போம். தேவ வசனத்தினாலும். அப்ப எதனாலே பரிசுத்தமாக்கப்படும்? தேவ வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். முதல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வசனத்தினால காத்து கொள்ளணும். 2வது என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். அந்த பரிசுத்தமாக்க ஆக்க ஆக்க ஒரு இடத்தில் உங்களை ஆவியானவர் சுத்திகரித்து ஆவியாய் மாற்றுவார். அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். தேவ ஆவியினால் என்னமாக்கப்பட்டீர்கள்? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஒன்று வசனம், இன்னொன்று ஆவியானவர். இதுதான் ஆவியின் பட்டயம். ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்குறார், வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. ஆவியின் பட்டயம் உங்களை என்னவாக்குது? சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த ஃப்ளேமிங் ஸ்வாட் அதை தாண்டி அந்த பக்கம் கொண்டு போகுது. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை முதலில் உங்களை சுத்திகரிக்கும், அடுத்து நியாயத்தீர்க்கும், கடைசியாய் நித்திய ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அழகா சொல்றார்ல, இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. மாம்சம் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, அப்பம் என்பது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? வசனத்துக்கு அடையாளமாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் உட்கொள்ள 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 நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக்குறாரு. உங்கள் பலகீனங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாக்குவார்.
ஒரு காலத்தில் உங்களால் அந்த பலகீனத்தை மேற்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த பலகீனத்தை உங்களால் கொஞ்சம் தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு. ஒரு நாள் வரும், அந்த பலகீனத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? சில பலகீனங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் செய்யாமல், ஆனால் பலகீனம் இருக்குது, செய்யாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறோம். ஒரு இடம் வரும், அந்த பலகீனத்தை ஜெயித்து பலகீனமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். இதை கொண்டு வர்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவரும் வசனமும். அல்லேலூயா. உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்கிறது கர்த்தருடைய வசனம். வசனம் 3 முக்கியமான காரியங்களை செய்கிறது. நாம் ஜெபம் பண்ணலாமா? எந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை உம்முடைய வசனத்தினால் அஸ்திவாரவிடப்படுவதாக. எங்களுக்கு ஆவியானவர் பேசுகிற இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அது பரிசுத்தவான்களின் கனம். ஆண்டவரே, அந்த வசனம் முதலாவது எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்களுடையதான ஆவி, ஆத்துமா, ஊன் அணுக்களை பிரிக்கட்டும் ஆண்டவரே. உமக்குரியதாய் எங்களை மாற்றட்டும். அதோடு கூட எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் கனம் பொருந்தியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் கனப்படுத்துவீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கட்டுகிறதை கர்த்தர் கட்டுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் கனப்படுத்துவீராக. அந்த அளவுக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்பா, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அத்தனை பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட பட்டயத்தால் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒருத்தர் கூட பட்டயம் இல்லாமல் போகாதபடி, வழிக்கு ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் எப்பொழுதும் உடைய வசனத்துக்குள்ளேயே வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள்